வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஆப்கானிஸ்தானில் உள்ள டெக்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி இயக்கத்தினரை தம்மிடம் ஒப்படைக்குமாறு பாகிஸ்தான் கேட்டுள்ளது. பாகிஸ்தானின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் அத்தாவுல்லா தரார் சமீபத்தில் நடந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போருக்கு பின் போர் நிறுத்த மத்தியஸ்தர்களின் உதவியுடன் கூட்டு கண்காணிப்பு மற்றும் சரிபார்ப்பு பொறிமுறையை பாகிஸ்தான் உருவாக்கிவிட்டது என்று தெரிவித்தார். இனி சில தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பது இப்போது காபூலின் பொறுப்பு என்று கூறினார். தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் பாகிஸ்தான் ராணுவ மற்றும் சிவில் தலைமை இரண்டும் ஒரே நோக்கத்துடன் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். நவம்பர் 6 இஸ்தான்புல்லில் திட்டமிடப்பட்டுள்ள பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளின் விவரங்கள் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். தரார் மேலும் கூறிய போது, தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். ஆப்கானிஸ்தான் மண் அப்படி ஒரு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் நாங்கள் விரும்புகின்றோம். ஆப்கானிஸ்தானில் இருந்து தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு பாகிஸ்தானியரையும் எங்களிடம் ஒப்படைக்குமாறு நாங்கள் தாலிபான் அரசிடம் கேட்டுள்ளோம் என்றார். அப்படி யாரும் ஆப்கானிஸ்தான் கிடையாது என்றே ஆப்கான் தாலிபான் அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தவும் தற்போதைய பதட்டங்களை தீர்க்கவும் காபூலுக்கும் இஸ்லாமாபாத்திற்கும் இடையே தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளின் முக்கியத்துவத்தை சில அரசியல் ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்களை தீர்க்க உதவும் ஒரு கட்டமைக்கப்பட்ட பொறிமுறையை நிறுவ வேண்டிய அவசியம் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றார்கள். ஆனால் பேச்சுவார்த்தைகளால் தீர்க்க முடியாத அளவில் உள்ளது இந்த விவகாரம். ஆப்கானிஸ்தானில் இருந்து டெக்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி இயக்கத்தில் பாகிஸ்தானுக்குள் சென்று தாக்குதல் நடத்துவதாக இஸ்லாமாபாத் கூறுகின்றது. அவர்கள் ஆப்கானிஸ்தானில் இல்லை என்று கூறும் காபூல் தாக்குதல் பாகிஸ்தானுக்குள் நடப்பதால் இது உள்நாட்டு பிரச்சனை என்கின்றது. உள்நாட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பாகிஸ்தான் அரசு அதில் தாலிபான் அரசு எதுவும் செய்ய முடியாது என்கிறது. இதை பேச்சுவார்த்தை மூலம் எப்படி தீர்ப்பது? பாகிஸ்தான் அரசியல் ஆய்வாளர் இட்ரிஸ் முகமது ஜசாய் கூறிய போது, இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனைகள் ராஜதந்திரம் மூலம் தீர்க்கப்படுவதும் இரு தரப்பினருக்கும் இடையிலான முரண்பாடான விவாதங்களுக்கு தீர்வு காணதும் நல்லது என்றார். ஆப்கானிஸ்தான் அரசியல் ஆய்வாளர் கலீல் அஹமத் நதீம் கூறிய போது, சர்வதேச சமூகம் பாகிஸ்தான் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதனால் ஏற்படும் தலையீடுகள் மற்றும் நிலையற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் நடத்தைகளை நிறுத்த வேண்டும் என்கின்றார். ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் நேற்று ஆப்கான் ஊடகம் டெலோ நியூஸுடன் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் தீர்க்கப்படாத ஒரே பிரச்சனை டெக்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி விவகாரம் என்று கூறியதால் அதாவுல்லா தராரின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. முஜாஹித்தின் கூற்றுப்படி பாகிஸ்தான் எல்லைக்குள் உள்ள டிடிபி இயக்கத்தினரின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த இஸ்லாமாபாத் காபூலை கேட்டுள்ளது. இது காபூலின் அதிகாரம் மற்றும் திறனுக்கு அப்பாற்பட்டது என்று அவர் கூறினார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இந்த சமன்பாடு தொடர்ந்து இருக்க போகின்றது. அதே நேரத்தில் இந்த சமன்பாட்டுக்குள் இந்தியாவை கொண்டு வருகின்றன இரு தரப்பினரும். டெக்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி இந்திய ஆதரவு இயக்கம் என்கின்றது பாகிஸ்தான். பாகிஸ்தானோடு மோத இந்தியாவோட நெருக்கத்தை அதிகரிக்கிறது தாலிபான் அரசு. இதுவும் ஒரு நீண்ட கால சமன்பாடு. ஆனால் சமன்பாட்டின் விடை அவ்வப்போது மாறும். 1947 பிரிட்டிஷ் இந்தியா பிரிக்கப்பட்டதிலிருந்து இரண்டு வடிவங்கள் நிலையாக இல்லாமல் மாறியபடி உள்ளன. ஒன்று ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான விரோதம், இரண்டாவது ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அரவணைப்பு. காபூலில் யார் ஆட்சி செய்தாலும் முடியாட்சியாளர்கள், கம்யூனிஸ்டுகள் அல்லது இஸ்லாமியர்களின் பல்வேறு தரப்பினர் இந்த விவகாரம் மாறி மாறி இருக்கும், ஆனால் நீடிக்கின்றது. பாகிஸ்தான் தாலிபான்கள் உருவாக்கி வளர உதவியது. இன்று தாலிபான்கள் பாகிஸ்தானுடன் போர் புரிந்து சமநிலைக்காக இந்தியாவை எதிர்நோக்குகின்றார்கள். அக்டோபரில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் புதுப்பிக்கப்பட்ட மோதல்கள் இந்த வரலாற்று தாளத்திற்குள் சரியாக பொருந்துகின்றன. முரண்பாடு சந்தேகத்திற்கு இடமின்றி உள்ளது. தாலிபான்களை அதிகாரத்தில் அமர்த்திய உதவிய அதே பாகிஸ்தான் அவர்கள் அதிகரித்து வரும் மோதலில் சிக்கிக் கொள்கின்றது. மேலும் மூன்றாம் தரப்பினர் மூலம் மட்டுமே பேச்சுவார்த்தை நடக்கின்றது. பாகிஸ்தானுடனான எல்லை பதட்டங்களுக்கு மத்தியில் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தாகி அக்டோபரில் ஒரு வார கால பயணமாக இந்தியாவுக்கு சென்று புதுடில்லியுடன் வலுவான உறவுகளை காபூலின் ஆர்வத்தை மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஒரு காலத்தில் நல்ல தாலிபான் என்று எதுவும் இல்லை என்று அறிவித்து தாலிபானை பாகிஸ்தானின் தந்திரோபாய சொத்து என்று கண்டித்த இந்தியா அதன் மகிழ்ச்சியை மறைக்க முடியவில்லை. இந்த பயணத்தின் சில நாட்களுக்குள் புதுடில்லி காபூலில் உள்ள தனது தொடர்பு பணியகத்தை ஒரு முழுமையான தூதரகமாக மேம்படுத்தி தாலிபான் ஆட்சி செய்யும் ஆப்கானிஸ்தானுடன் உறவுகளை இயல்பாக்கிய முதல் நாடுகளில் ஒன்றாக மாறியது. இரு நாடுகளையும் நெருக்கமாக கொண்டு வருவதற்கு அசாதாரண ராஜதந்திர முயற்சிகள் தேவையில்லை. எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற எளிமையான வழி போதுமானது. மூன்று நாடுகளுக்கும் இடையிலான முக்கோண இயக்கவியல் பாகிஸ்தானை போல பழமையானது. ஒவ்வொரு ஆப்கானிய ஆட்சியும் சித்தாந்தத்தையோ மதத்தையோ பொருட்படுத்தாமல் விரைவில் அல்லது பின்னர் பாகிஸ்தானுடன் மோதி உள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு கட்டமைப்பு சிக்கல் டுரான் கோடு என்று எல்லை பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் எமிரேட் எமிர்
அப்துல் ரஹ்மான் கானுக்கும் இடையிலாக 1893 ஆண்டு எல்லை ஒப்பந்தத்தில் வரையப்பட்டது. இந்த எல்லைக்கோடு பஸ்டூன் மற்றும் பலூச் நிலங்களை வெட்டியது. 1947 ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்ட பாகிஸ்தான் இந்த காலனித்துவ கோட்டை பெற்ற போது டுரான் கோட்டை ஒரு சட்டப்பூர்வமான எல்லையாக அங்கீகரிக்க மறுத்தது. அதனால் ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தானின் சேர்க்கைக்கு எதிராக வாக்களித்த ஒரே நாடு ஆப்கானிஸ்தான் மட்டுமே. பிரிட்டிஷ் பேரரசால் விதிக்கப்பட்ட எல்லையை ஏற்றுக்கொள்வது ஒரு விஷயம், ஆனால் காபூல் ராஜ்யத்தின் எதிர்ப்பு அரசு என்று கருதியதிலிருந்து அதை ஏற்றுக்கொள்வது முற்றிலும் வேறுபட்டது. ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்த அரசாங்கங்கள் கூட்டின் இருபுறமும் உள்ள பஸ்டூன்களை ஒன்றிணைக்கும் ஒரு பஸ்டூன் தான் அரசின் யோசனையுடன் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடியது. இது இன்று வரை இஸ்லாமாபாத்திற்கு ஒரு தீர்க்கப்படாத கனவு. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடனான தனது எல்லை பிரச்சனையை வரும் வரைபடமாக பார்க்கவில்லை, இருத்தலியல் சார்ந்ததாகவே பார்க்கின்றது. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய இரண்டிற்கும் எதிரான இரு எல்லை மோதல் குறித்தும் அச்சம் பாகிஸ்தானின் பாதுகாப்பு விஷயத்தில் மிகுந்த பதட்டத்தை உருவாக்கியது. 1950களில் அயூப் கான் முதல் முகமது ஜியா உல் ஹக் வரையிலான பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் பழங்குடி இயக்கங்கள் மற்றும் இஸ்லாமிய பிரதிநிதிகளை ஆதரிப்பதன் மூலம் காபூலின் அரசியலை வடிவமைக்க முயன்றனர். பாகிஸ்தானின் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியடைந்தது. 1970களின் பிற்பகுதியில் இஸ்லாமாபாத் ஒரு புதிய கருவியை கண்டறிந்தது. அதுதான் ஜிகாத் போர்க்குணம். 1979 ஆண்டு ஆப்கானிஸ்தான் மீதான சோவியத் படையெடுப்பும் அதனைத் தொடர்ந்து மாஸ்கோவுக்கு எதிரான அமெரிக்க, சவுடி, பாகிஸ்தான் ஆதரவு இயக்க போரும் இஸ்லாமாபாத்திற்கு இதற்கு முன் நடக்காத விதத்தில் செல்வாக்கு செலுத்தியது. வாஷிங்டன் ஆப்கானிஸ்தானில் சோவியத்தை ரத்தம் சிந்த வைக்க விரும்பியது. அதை வைத்து இஸ்லாமாபாத் ஆப்கானிஸ்தான் அடையாளத்துடன் ஜிகாத் குழுக்களை உருவாக்க விரும்பியது. 1992 ஆண்டு சோவியத் ஆதரவு பெற்ற நஜிபுல்லா ஆட்சி இறுதியாக வீழ்ந்த போது பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற ஆப்கான் முஜாஹிதீன் ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் சோவியத் ஆதரவு ஆட்சிக்கு இந்தியா ஆதரவளிப்பதை முன்னர் கண்டித்த புதிய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இப்போது காபூலின் விவகாரங்களில் இஸ்லாமாபாத்தின் தலையீட்டை எதிர்த்து சமநிலைப்படுத்த புதுடில்லியின் பக்கம் திரும்பினார்கள். அதுதான் முதலாவது திருப்பம். முஜாஹிதீன்கள் பிளவுபட்டு உள்நாட்டில் ஒருவருக்கொருவர் எதிராக திரும்பியதால் பாகிஸ்தான் 1990களின் முற்பகுதியில் ஒழுங்கை மீட்டெடுக்க தாலிபான்களை உருவாக்கி ஊக்குவித்தது. 1996 ஆண்டு அவர்கள் காபூலை கைப்பற்றினர். இஸ்லாமாபாத் அதன் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தந்திரோபாய வெற்றி கிடைத்ததாக மகிழ்ந்தது. ஆனால் பாகிஸ்தான் உதவியின் உச்சத்தில் கூட தாலிபான்கள் ஒருபோதும் உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு அடிபணியவில்லை. அவர்கள் சுதந்திரத்தையும் இந்தியாவுடனான நேர்மறையான உறவுகளுக்கான திறந்த தன்மையினையும் அடையாளம் காட்டினார்கள். முஜாஹிதீன்களாக இருந்தாலும் சரி அல்லது தாலிபான் வகையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் தங்கள் பஸ்துனிஸ்தான் கூற்றுக்களை கைவிட்டு துரான் கோட்டை ஏற்றுக்கொள்வார்கள் என்று பாகிஸ்தான் நம்பியிருந்தால் அது ஏமாற்றம் அடைந்தது. 2021 ஆண்டு ஆட்சிக்கு திரும்பியதிலிருந்து தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் இறையாண்மையை நிலைநாட்ட உறுதியாக உள்ளனர். பாகிஸ்தானுடனான உறவுகள் விரைவாக மோசமடைந்துள்ளன. எல்லை தாண்டிய தாக்குதல்கள், துரான் கோட், பாகிஸ்தான் எல்லைவேலி அமைத்தல் மற்றும் காபூல் டெக்ரிகி தாலிபான் பாகிஸ்தானுக்கு அடைக்கலம் அளிப்பதாக இஸ்லாமாபாத் கூறியது ஆகியவை இரு தரப்பினரையும் வெளிப்படையான மோதலுக்கு தள்ளியுள்ளன. ஆப்கானிஸ்தான் அகதிகளை இஸ்லாமாபாத் வெளியேற்றியதையும் நிபந்தனைகளை விதிக்க முயற்சித்ததையும் தாலிபான்கள் எதிர்க்கின்றனர். இந்த பின்னணியில் இந்தியாவுடனான தாலிபானில் தொடர்பு ஆச்சரியம் இல்லை. 2021 முதல் காபூலுடன் இந்தியா மீண்டும் இணைந்து செயல்படுவது எச்சரிக்கையாகவும் நடைமுறை ரீதியாகவும் வேண்டுமென்றே அமைதியாகவும் இருந்து வருகிறது. இது மனிதாபிமான உதவியை மீட்டெடுத்து மற்றும் தாலிபான்கள் தங்கள் நாட்டை இந்தியாவுக்கு எதிரான இயக்கத்தினருக்கு அடைக்கலமாகவும் களமாகவும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியளிக்கும் வரை ஈடுபாட்டிற்கான திறந்த தன்மையை குறிக்கின்றது. தாலிபான்கள் இதை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்தியா ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை ஆதரிக்க ஆர்வமாக இருந்தது. இந்திய பெருங்கடலுக்கான ஆப்கானிஸ்தானின் அணுகலையும் இந்தியாவுக்கான சாத்தியமான கரைவழி பாதைகளையும் பாகிஸ்தான் கட்டுப்படுத்துவதால் புதுடில்லி ஈரான் வழியாக மாற்று பாதைகளை உருவாக்கியது. இப்போது இஸ்லாமாபாத் இரு எல்லையிலும் மோதல் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் என்ன செய்தாலும் அது வெற்றி பெற்றாலும் இல்லாவிட்டாலும் ஆப்கான் எல்லையில் புவிசார் அரசியலின் தர்க்கத்தை மாற்ற முடியாது.